ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ஹவு டு கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர், அதாவது யூசர் கிட்டேருந்து ஒரு டேட்டாவை எப்படி இன்புட்டாக வாங்குறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நம்ம கோலாங்கில் யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்க மேக்ஸிமம் ஸ்கேனர் அண்ட் ஸ்கேன்எஃப் இந்த 3 ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் பஃபர் ஐஓ பேக்கேஜ், ஃப்ளாக் பேக்கேஜ் அண்ட் ஓஎஸ் பேக்கேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணியும் நம்மளால் இன்புட் வாங்க முடியும். பட் மேக்ஸிமம் இந்த 3 ஃபங்க்ஷன் இஸ் இனஃப் டு கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர். இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் போதும் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸில் யூசர் கிட்டேருந்து டேட்டா வாங்குறதுக்கு. நமக்கு இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் நேமுங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நேம் ஸ்ட்ரிங் அண்ட் தென் எஃப்எம்டி டாட் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்டர் யுவர் நேமுங்கிற ஸ்ட்ரிங் ரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு மென்ஷன் பண்ணுறது யூசருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்க டேட்டாவை ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் என்டர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் எஃப்எம்டி டாட் ஸ்கேன் ஃபங்க்ஷன். இந்த ஸ்கேன் ஃபங்க்ஷன் தான் இப்போ யூசர் கீபோர்டில் டைப் பண்ணுற டேட்டாவை ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஸ்கேன் பண்ணும். அண்ட் தென் ஆம்பசென்ட் வேரியபிள் நேம், இந்த அன்னுங்கிறது ஆம்பசென்ட்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா யூசர் கீபோர்டில் டைப் பண்ண டேட்டாவை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆம்பசென்ட் நேமுங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆம்பசென்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் எஃப்எம்டி டாட் இப்போ நம்ம கெட் பண்ண டேட்டாவை பிரிண்ட் பண்ணலாம், பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். அண்ட் யுவர் நேம் இஸ் %v, டிஃபால்ட்டாக %v எந்த டேட்டா டைப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நேம் நான் பிரிண்ட் பண்ணனா அண்ட் என்டர் யுவர் நேம் வசந்த் என்ட்ரு கொடுத்தா யுவர் நேம் இஸ் வசந்த். இப்போது திஸ் இஸ் தி ஸ்கேன் ஃபங்க்ஷன். இப்போது அது நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இப்போ இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரே ஸ்கேலில் 2 இன்புட் வாங்கலாம். அண்ட் ஏஜுங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஏஜ் இன் டேட்டா டைப்பில். அண்ட் என்டர் யுவர் நேம் அண்ட் ஏஜ். ஓகே. அண்ட் எஃப்எம்டி டாட் ஸ்கேனில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது நேம் வேரியபிள்லையும் செகண்ட் ஸ்கேன் பண்ணுற டேட்டா ஏஜ் வேரியபிள்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்டு ஆம்பசென்ட் வந்து இப்போ கமா யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸில் இன்புட் வாங்கிக்கலாம். அண்ட் ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். அண்ட் என்டர் யுவர் நேம் அண்ட் ஏஜ் வசந்த். திரும்பி இந்த கோடை ரன் பண்ணுறேன். அண்ட் வசந்த் அண்ட் என்ட்ரு கொடுத்துட்டு செகண்ட் லைனில் ஏஜ் என்ட்ரு பண்ணுறேன். அண்ட் இப்போது அதே சேம் அவுட்புட் தான், யுவர் நேம் இஸ் வசந்த் அண்ட் யுவர் ஏஜ் இஸ் 21. அண்ட் இதில் வந்து இப்போது ஸ்பேஸ் கொடுத்தாலும் இப்போ வந்து எல்எனுக்கும் ஸ்கேனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ எல்எனில் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி கோடை ரன் பண்ணுறேன். எல்எனில் நேம் டைப் பண்ணிட்டு இப்போது ஸ்பேஸ் கொடுத்து டேட் ஏஜ் கொடுத்தா அவுட்புட் வந்து இப்போ கரெக்டாக ஷோ ஆகுது. திரும்பி ரன் பண்ணிட்டு இப்போது நேம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா ஏஜுங்கிற வேல்யூ டிஃபால்ட்டாக டேரெக்டாக 0ன்னு எடுத்துக்குது. இப்போ நம்ம ஸ்கேனருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்துக்கும். அண்ட் இப்போ ஸ்கேன்எஃப்னா என்னென்னு பார்க்கலாம். எப்படி நம்ம ஃபார்மேட் வெப் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்கேன்எஃப்லையும் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாவுக்கு ஃபார்மேட் வெப் யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ %v டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ அதே நேரத்தில் நேமுங்கிற டேட்டா டைப் ஸ்ட்ரிங்காக போய் %s யூஸ் பண்ணலாம். அண்ட் ஏஜுக்கு %d. இதில் வந்து நம்ம ஸ்கேன்எஃப்ல இப்போ ஃபார்மேட் வெப் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சேம் இப்போது கோட் ரன் பண்ணுறேன், அதே மாதிரி தான் வசந்த் அண்ட் ஸ்பேஸ் 21 யுவர் நேம் இஸ் வசந்த் அண்ட் ஏஜ் இஸ் 21. இப்போ திரும்பி கோடை ரன் பண்ணுறேன். அண்ட் இதுலேயும் ஸ்கேனர்லையும் சிமிலர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வசந்துங்கிற டேட்டாவை டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தா ஸ்கேன்எஃப்லையும் டேரெக்டாக செகண்ட் ஏஜோட வேல்யூ 0வாக எடுத்துக்குது. ஸோ ஸ்கேனில் மட்டும்தான் என்ட்ரு கொடுத்தாலும் சரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணாலும் சரி 2 டேட்டா டைப்பும் டேட்டா எடுத்துக்கும். பட் ஸ்கேன்லையும் ஸ்கேன்எஃப்லையும் நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் ஒரே ஸ்கேனில் 2 இன்புட் வாங்க முடியுமே தவிர்த்து என்ட்ரு கொடுத்தா செகண்ட் வேல்யூ டேரெக்டாக 0வாக எடுத்துக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு 3 ஸ்கேன்எல் அண்ட் ஸ்கேன்எஃப் 3த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் கோலாங் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.